ஒரு குழந்தைக்கு போய் நாங்கள் மோதிரம் போனோம். அந்த அம்மா அழுந்துச்சு. அம்மா ஏமா எதை தப்பா பண்ணிப்ப, போட்டோ எடுக்காதீங்கப்பா, போட்டோ எடுக்காதீங்க, இன்னைக்கு தளபதிக்கு பிறந்த நாள், அது மாதிரி அதனால தான் மோதிரம் போடுறோம், போட்டோ எதனா எடுக்கிறதா எடுக்க வேண்டாம், நீங்க மோதிரம் மட்டும் போட்டு போய் இல்லை நீங்களே போட்டுக்கோமா, அந்த மோதிரத்தை கொடுத்தோம். அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு வார்த்தை, அண்ணன் அதுக்காக அழல, என் குடும்பத்துல நான் பிறந்ததுல இருந்து தங்கமே பார்த்ததில்லை. நான் கல்யாணம் பண்ணும் போது வெறும் மஞ்சக்கேர்ல தான் கல்யாணம் பண்ணேன். என் கணவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இது வரைக்கும் தங்கத்தை நான் அனுபவிக்கல. என் வாழ்க்கையில என் குழந்தை பிறக்கும் போது தளபதி பிறந்தநாள் அன்னைக்கு தங்கத்தோட பிறக்கிறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன்னு சொல்றேன். அப்ப சொன்னேன், உங்க புள்ள இன்னைக்கு தங்கத்தோட பிறந்த புள்ள இனிமேல் தங்க தளபதியா வளரமா பண்ணு. அப்படி அந்த தங்கம் ஒரு ஏழைகளுக்கு அரியாசனம், ஒரு ஏழைகளுக்கு தங்கம் பண்றது அரியாசனம். தாலிக்கு தங்கம் ஒரு திட்டம் வச்சு இருக்குதா? கல்யாணம் ஆகிறவங்களுக்கு அரசாங்க சார்பாக தாலிக்கு தங்கம் ஒரு திட்டம் இருந்தது. இன்னைக்கு இருக்கா? இல்ல இல்ல. எல்லாருக்கும் தானே பணம் தரணும், எல்லாருக்கும் தானே பணம் தரேன். 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டம் எல்லாருக்கும் தானே 1000 ரூபாய் தரேன். நாமளும் அதை நம்பி தானே நிறைய பேர் ஓட்டு போட்டோம். எங்க அம்மா பக்கம் ஓடி போய் எல்லாரும் 1000 ரூபாய். சரி, அறிவிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் காலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் ஓடுறாங்க. நமக்கு 1000 ரூபாய் வரும், 1000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தா எல்லாருக்கும் எல்லாம் 1000 ரூபாய் கிடையாதுங்க. கார் வச்சிருக்கீங்களா? கிடையாது. சொந்த வீடு வச்சிருக்கீங்களா? கிடையாது. ஈபி கரண்ட் இவ்வளவு வச்சிருக்கீங்களா? கிடையாது. எதுவுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மேல நாங்க சொல்ற எல்லாருமே அதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஆட்சி இப்படி வந்திருக்க முடியுமா? வேற எதனா மாறியாச்சுன்னா வந்திருக்கோம். எல்லாருக்கும் பணம் தரேன்னு சொல்லி 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு இன்னைக்கு கரண்ட் பில் ஏறிடுச்சு. பார்வை